அஜித் குமார் வழக்கில் அதிரடியாக களமிறங்கிய சிபிஐ அதிகாரிகள். கடைசியாக காவலர்களால் தாக்கப்பட்ட ஸ்பாட்டில் இன்ச்சாக ஆய்வு, ஒரு இடம் விடாமல் சோதனை செய்த சிபிஐ ஆபீசர்ஸ். சிவகங்கை மாவட்டம் மணப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்தவர்தான் அஜித்குமார். நகை மாயமான வழக்கில் அவர் மீது காவலர்கள் தாக்குதல் தொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அஜித்குமார் உயிர் சம்பவம் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ஒரு சூழலில் தனிப்படை காவலர்கள் 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டது. இதனையடுத்து சிபிஐ டிஎஸ்பி மோஹித் குமார் தலைமையில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அஜித்குமார் இறுதியாக தாக்கப்பட்ட சம்பவ இடத்திற்கும் அவர்கள் நேரில் சென்றுள்ளனர். மேலும் மடப்புரம் கோவில் செயல் அலுவலர் அலுவலகத்தின் பின்புறத்தில் உள்ள கோசாலை மற்றும் அரசு மாணவர்கள் விடுதி உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் ஆய்வும் செய்து விசாரணையும் நடத்தினர். இந்த ஒரு காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.